Hi friends, welcome to Dora Kitchen. காலையில ரொம்ப ஈஸியா செய்யிறதுக்கு ரொம்ப சத்தான ஒரு அடை தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இதுக்காக ராத்திரியே சில பொருட்களை ஊற வைக்கணும். நான் இதுக்கு கொண்டைக்கடலை, பச்சை பயிறு, உளுந்து, பருப்பு, அரிசி இது எல்லாமே எடுத்துக்கிறேன். இது எல்லாமே ஒரு கரண்டி தான். பயிறு, பருப்பு, அரிசி, தானியம் எந்த மாதிரி இருந்தாலும் எல்லாத்துலயுமே ஒரு கரண்டி போட்டுக்கிட்டா போதும். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம். நைட்டே இதை ஓரளவு வாஷ் பண்ணி நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும். இது எல்லாமே 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் ஊறினா போதும். அடுத்த நாள் காலையில் இதை மறுபடியும் ஜாரில் தூக்கி போட்டு அரைக்க வேண்டியதான். இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துக்கலாம். 3 காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இது எல்லாமே தான். இதெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம நார்மலாக தோசை மாவுக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு கூடவே பொடி பொடியாக நறுக்குனா பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தோசை மாவு ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. நிறைய தானியங்கள் சேர்ந்த நல்ல சத்தான மாவு, நல்ல பயங்கர டேஸ்ட்டில் இருக்கும். இது நம்ம நார்மல் தோசை மாதிரி பெருசாக ஊற்ற வேண்டாம், திக்காக இருக்கணும் இந்த தோசை, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ சின்னதாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே நான் கொத்தமல்லி சட்னியும் வச்சுருக்கிறேன். ரொம்ப சத்தான இந்த தோசை கண்டிப்பாக செய்து பாருங்கள். தேங்க்யூ.